Hi students, நாம இன்னைக்கு பார்க்க போற லெசன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 14 தான் இந்த லெசன். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், active transport involves, the options are a movement of molecules from lower to higher concentration, option B expenditure of energy, option C it is an uphill task, option D all of the above. The correct answer வந்துட்டு option D all of the above. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளான்ட்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ரூட் இருக்குன்னா ரூட் வந்து சாயிலிருந்து மினரல்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் எல்லாத்தையும் சாயிலிருந்து எடுத்து அதை பிளான்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் ஒரு ஒரு லீஃப்க்கும் ஒரு ஒரு நோடுக்கும் வந்துட்டு இந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்துட்டு ரூட்லேருந்து இந்த சாயில்லேருந்து போகிற மினரல்ஸ் அண்ட் வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஒரு ஒரு பார்ட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்படி ஒரு ஒரு பார்ட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னும்போது அந்த பிளான்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குமே இந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் போய் சேரணும். இப்போ வாட்டர் மூவ் ஆகுதுன்னா அது ஒரு மாதிரியான மூமெண்ட்டாக இருக்கும். வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஆகுதுன்னா அது ஒரு மாதிரியான மூமெண்ட்டாக இருக்கும். அதுவே மினரல்ஸ் மூவ் ஆகுது, ப்ரோட்டீன்ஸ் மூவ் ஆகுது, அதெல்லாம் மூவ் ஆகுதுன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரியான மூமெண்ட் இருக்கும். ஒரு ஒரு செல்லை போய் அது ரீச் ஆகுறதும் ஒரு ஒரு மாதிரியான மூமெண்ட்டாக, அது என்னென்ன மாதிரி ப்ராசஸ்லாம் அது மூவ் ஆகுனா, ஆஸ்மாசிஸ், அதுக்கப்புறம் டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ப்ராசஸ். இந்த ஒரு ஒரு ப்ராசஸ் மூலயமா தான் ஒரு ஒரு டைப் ஆஃப் செல்லுக்கும் வந்துட்டு இந்த வாட்டர் இல்லை அயன்ஸ் வந்துட்டு போய் சேரும். இதில் வந்துட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா, அதாவது மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ், ஒரு செல் மெம்பரெயின் வழியாக மாலிகுல்ஸ் வந்துட்டு ஒரு செல்லுக்குள்ளே என்டர் ஆகுது. ஒரு மாலிகுல், வாட்டர் மாலிகுலோ இல்லை அயனோ வந்துட்டு ஒரு செல்லுக்குள்ளே செல் மெம்பரெயின் மூலிமா என்டர் ஆகும். எப்போ அப்படின்னா, ரீஜியன் ஆஃப் லோ கான்சன்ட்ரேஷன் டு a ரீஜியன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன். அப்படி மூவ் ஆகக்குள்ள இங்கே வந்துட்டு அது மூவ் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் அந்த மூமெண்ட் வந்து அங்கே நடக்கும். ஆனால் நம்ம ஆஸ்மோசிஸ் இல்லை டிஃப்யூஷன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ராசஸில் இந்த மாலிகுல்ஸ் மூவ் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படாது. இதுதான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸு. அப்போ வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னென்னா, இங்கே சொல்லியிருக்கிற 4 ஆப்ஷனுமே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் நடக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி இருக்கும், லோவர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன், இது ஒரு அப்ஹில் டாஸ்க்கு, எல்லாமே இருக்கும் இதில். Next question, water which is absorbed by roots is transported to aerial parts of the plant through dash. Options are A cortex, B epidermis, C phloem, D xylem. இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏரியல் பார்ட்ஸ்னால் என்னென்னா ரூட்டுக்கு மேலே இருக்கிற பார்ட்ஸ், அதாவது கிரவுண்டுக்கு மேலே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏரியல் பார்ட்ஸ் சொல்லுவாங்க ஒரு பிளான்ட்டில். அப்போ வந்து அந்த வாஸ்குலர் டிஷ்யூஸில் வந்துட்டு வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ எதுன்னு கேட்டால் சைலம், ஃபுட்டு கண்டக்டிங் டிஷ்யூ எதுன்னு கேட்டால் அது ஃப்ளோயம். அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி சைலம். Third question, during transpiration there is loss of dash. Options are A carbon dioxide, B oxygen, C water, D none of the above. Correct answer is C water. டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா, லீஃபில் வந்து ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அப்படின்னு சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன டைனி ஓப்பனிங் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அது வழியாக வந்துட்டு வாட்டர் எவாப்ரேட் ஆகும். அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் போது லீவ்ஸ் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடும். அது போக அந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் வழியாக வந்துட்டு வாட்டரும் வந்துட்டு வாட்டர் வேப்பராக எவாப்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஆகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா நமக்கு லாஸ் ஆகுது எதுன்னு கேட்டால் வாட்டர். ஃபோர்த் கொஸ்டின், root hairs are dash. Options are A cortical cell, B projection of epidermal cell, C unicellular, D both B and C. Correct answer is option D both B and C. அது வந்து root hairs வந்து epidermal growthன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அதெல்லாம் unicellular. Fifth question, which of the following processes requires energy? Options are A active transport, B diffusion, C osmosis, D all of them. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் மூலமாக மட்டும்தான் எனர்ஜி தேவைப்படுது வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஆகிறதுக்கு. டிஃப்யூஷனுக்கும் ஆஸ்மோசிஸ்க்கும் தேவைப்படாது, எனர்ஜி தேவைப்படாது. இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்.
Sixth question. The wall of human heart is made of dash. Options are A. Endocardium, B. Epicardium, C. Myocardium, D. All of the above. Correct answer is D. All of the above. Human heart வந்துட்டு இந்த நாலு இந்த மூணு நாளையும் தான் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. Seventh question. Which is the sequence of correct blood flow? இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ஏட்ரியம், வென்ட்ரிக்கல், ஆர்டரிஸ் அண்ட் வெயின். Question 8. A patient with blood group O was injured in an accident and has blood loss. Which blood group the doctor should effectively use for transfusion in this condition? Options are A, O group, B, AB group, option C, A or B group, option D, all blood group. Correct answer ஆப்ஷன் ஏ, ஓ குரூப். ஓ குரூப் வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஓ குரூப் வந்து பிளட் கொடுக்கலாம். ஆனால் வந்துட்டு ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் பிளட் கொடுக்க முடியும். Ninth question. Heart of heart is called dash. Options are A, SA node, B, AB node, C, Purkinje fibers, D, bundle of His 10. Correct answer is option A, SA node. SA நோட்னா என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து ஃபுல் ஃபார்ம் சைனோ ஏட்ரியல் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த சுருங்கி விரியும் போது தான் நமக்கு அந்த லப்டப் சவுண்ட் வந்து வருது. அந்த கான்ட்ராக்ஷனை வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறது எதுனா ஹார்ட்டோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசிலுக்கு பேர் தான் இந்த சைனோ ஏட்ரியல் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ஷனை இனிஷியேட் பண்ணுறது வந்துட்டு இந்த எஸ்ஏ நோடு தான். அதனால இந்த எஸ்ஏ நோட ஹார்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Question number 10. Which one of the following regarding blood composition is correct? Options are A, plasma is equal to blood plus lymphocyte. Option B, serum வந்துட்டு blood plus fibrinogen. Option C, lymph equal to plasma plus RBC plus WBC. Option D, blood is plasma plus RBC plus WBC plus platelets. Correct answer is option D. பிளட்டோட காம்போசிஷன் காம்பனன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தா பிளாஸ்மா, ஆர்பிசி ப்ளஸ் டபிள்யூபிசி ப்ளஸ் பிளேட்லெட்ஸ். இதில் வந்து நம்ம தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா ரெட் கார்பசல்ஸ் தான் வந்துட்டு ரெட் கலர் கொடுக்கறது பிளட்டுக்கு. அதே மாதிரி டபிள்யூபிசி வந்து கலர்லெஸ், அதுதான் வந்துட்டு இம்யூனிட்டிக்கெலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது இந்த டபிள்யூபிசி தான். அது இல்லாமல் பிளேட்லெட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிளட் கிளாட்டுக்கு வந்து இந்த பிளேட்லெட்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகும், பிளட் கிளாட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி பிளாஸ்மாவில் வந்துட்டு நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், பிளட்டுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் நிறையா வந்துட்டு பிளாஸ்மாவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம fill in the blanks பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Dash involves evaporative loss of water from aerial parts. கரெக்ட் ஆன்சர் இஸ் டிரான்ஸ்பிரேஷன். நம்ம முன்னாடியே சொன்ன டிரான்ஸ்பிரேஷன் என்னென்னா வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக எவாப்ரேட் ஆகிறது தான் டிரான்ஸ்பிரேஷன். செகண்ட் கொஸ்டின். வாட்டர் என்டர்ஸ் த ரூட் செல் through a dash plasma membrane. Correct answer is semi-permeable plasma membrane. சாயிலேருந்து ரூட் செல்லுக்கு இந்த வாட்டர் வந்துட்டு செமி பர்மியபிள் பிளாஸ்மா மெம்பரேன் மூலியமாக தான் வந்துட்டு உள்ளே போகுது. அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு வாட்டர் என்டர் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்துட்டு ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் கொஸ்டின். Structure in roots that help to absorb water or dash. கரெக்ட் ஆன்சர் இஸ் ரூட் ஹேர்ஸ். ரூட்டில் இருக்கிற ரூட் ஹேர்ஸ் மூலயமா தான் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு அப்சார்ப் பண்ணும் பிளான்ட்டு. ஃபோர்த் கொஸ்டின். நார்மல் பிளட் ப்ரெஷர் இஸ் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் 120/80 mmHg. Fifth question. The normal human heartbeat rate is about dash time per minute. கரெக்ட் ஆன்சர் இஸ் 72 to 75. ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு 72லேருந்து 75 டைம்ஸ் வரைக்கும் ஹார்ட் பீட் வந்துட்டு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளாஸ்டிக் பாத்வே. இது கரெக்ட் ஆன்சர் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிம்பிளாஸ்டிக் பாத்வேனா அப்படின்னா என்னன்னாக்கா இந்த சைட்டோபிளாசம்லேருந்து வேக்யூல்ஸ்க்கு வாட்டர் மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகிற அந்த ரூட் பேர் தான் வந்துட்டு சிம்பிளாஸ்டிக் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மோடெஸ்மேட்டானா என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு செல் இருக்குது, இன்னொரு செல், ஒரு செல்லில் சைட்டோபிளாசம் இருக்கும், அந்த இன்னொரு செல்லில் சைட்டோபிளாசம் இருக்கும். அந்த ரெண்டு சைட்டோபிளாசத்துக்கும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்மால் சேனல் பேர் தான் வந்துட்டு பிளாஸ்மோடெஸ்மேட்டா சொல்லுவாங்க.
இந்த சேனல் மூலயமா தான் வந்துட்டு ஒரு செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசத்துலேருந்து இன்னொரு செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசத்துக்கு அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் மூவ் ஆகிட்டு அங்கேருந்து வேக்யூல்ஸ்க்கு அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் போகும். இதுதான் வந்து சிம்பிளாஸ்டிக் பாத்வே. அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்மால் சேனல் தான் வந்துட்டு பிளாஸ்மோடெஸ்மேட்டா. செகண்ட் கொஸ்டின் டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக எங்கே நடக்குதுன்னு பார்த்தா லீஃப்ல இருக்கிற அந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் மூலயமா. தேர்ட் கொஸ்டின் ஆஸ்மோசிஸ், இது கரெக்ட் ஆன்சர், ப்ரெஷர் கிரேடியன்ட். ஃபோர்த் கொஸ்டின் ரூட் ப்ரெஷருக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ப்ரெஷர் இன் சைலம். ரூட் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது சைலத்தில் அயன்ஸ் கூட வாட்டர் மாலிகூல்ஸும் சேர்ந்து மூவ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகிற ப்ரெஷர் தான் ரூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் லியூக்கிமியா, இது கரெக்ட் ஆன்சர், பிளட் கேன்சர் தான் லியூக்கிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின் பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு பேர் த்ரோம்போசைட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல காயம் ஆயிடுச்சு, இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அங்கே பிளட்டு நிறையா லாஸ் ஆகும். அந்த பிளட்டு நிறையா லாஸ் ஆகாமல் அந்த பிளட்டை கிளாட் பண்ணுறது இந்த பிளேட்லெட்ஸோட வேலை, ரத்தம் கொட்ட வைக்கிறது. தேர்ட் கொஸ்டின் மோனோசைட்ஸ்க்கு இன்னொன்று பேர் வந்து ஃபேகோசைட். இந்த மோனோசைட்ஸ் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் டபிள்யூபிசி, அதாவது கேட்டகரி ஆஃப் டபிள்யூபிசி தான் வந்துட்டு மோனோசைட்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் லீகோபீனியானா என்னென்னா டிக்ரீஸ் இன் லியூகோசைட்ஸ். டபிள்யூபிசிக்கு இன்னொரு பேர் தான் லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபிள்யூபிசி குறையிற கண்டிஷனுக்கு பேர் தான் வந்துட்டு லீகோபீனியா. ஃபிஃப்த் கொஸ்டின் ஏபி பிளட் குரூப். இதில் வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ், ஏபி பிளட் குரூப்பில் ஆன்டிபாடிஸ் இருக்காது. சிக்ஸ்த் கொஸ்டின் ஓ பிளட் குரூப், இதில் வந்துட்டு ஆன்டிஜென்ஸ் இருக்காது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென் இஸ் கரெக்ட் ஆன்சர். செவன்த் கொஸ்டின் வந்து ஈசினோஃபில்னா என்னென்னா, இது வந்துட்டு ஒரு கேட்டகரி ஆஃப் டபிள்யூபிசி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று ஏ கிரானுலோசைட்ஸ். இந்த ஏ கிரானுலோசைட்ஸில் வந்துட்டு மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ்னு ரெண்டு இருக்குது. இந்த மோனோசைட்ஸோட கேட்டகரி தான் வந்துட்டு ஒரு டைப் தான் இந்த ஈசினோஃபில். இந்த ஈசினோஃபில்லில் வந்துட்டு என்ன ஆகும்னாக்கா, இப்போ நம்மளுக்கு உடம்புல ஏதாச்சும் அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஈசினோஃபில் தான், அந்த டைமில் ஈசினோஃபில் வந்து பிளட்டில் அதிகமாக ஆயிடும், இன்க்ரீஸ் டியூரிங் அலர்ஜி. எய்த் கொஸ்டின் நியூட்ரோஃபில்ஸ். இது வந்து என்னென்னா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் மோனோசைட்ஸ் தான். இது வந்து இன்ஃப்ளமேஷன் போது வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் அல்லது இன்ஃபெக்ஷன் போது வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஏதாச்சும் அடிபட்டு வீக்கமாக இருக்கும் போதோ இல்லை ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் உடம்புல ஆகிடுற போதோ இந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்துட்டு பிளட்டில் அதிகமாக ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃப்ளோயம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஃபுட். கரெக்ட் ஆன்சர் வந்து ட்ரூ. ஃபுட் டிரான்ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ணுறது ஃப்ளோயம். செகண்ட் கொஸ்டின், பிளான்ட்ஸ் லூஸ் வாட்டர் பை த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். This is also true. Third question, the form of sugar transported through the phloem is glucose. This is false. Correct statement என்னன்னா, the form of sugar transported through the phloem is sucrose. Fourth question, in apoplastic movement, the water travels through the cell membrane and enter the cell. This is false. Correct statement என்னன்னா, in apoplastic movement, the water travels through the intercellular spaces and enters the walls of the cell. நம்ம முன்னாடி சிம்பிளாஸ்டிக் பாத்வே பற்றி பார்த்தோம். அதில் வந்துட்டு ரெண்டு சைட்டோபிளாசத்துக்கு நடுவில் இருக்கிற ரூட் தான் வந்து சிம்பிளாஸ்டிக் பாத்வேன்னு பார்த்தோம். அப்போபிளாஸ்டிக் பாத்வேனா என்னன்னாக்கா, செல் வால்ஸ்குள்ளே இருக்கிற ரூட் பேர் மூமெண்ட் தான் வந்துட்டு அப்போபிளாஸ்டிக் மூமெண்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், when God cells lose water the stomata opens. This is false. When God cells lose water the stomata க்ளோசஸ். அதாவது டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா வாட்டர் லூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் க்ளோஸ் ஆகி அந்த வாட்டர் எவாப்ரேஷனை வந்து தடுத்து நிறுத்துவாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், இனிஷியேஷன் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஹார்ட் பீட் டேக்ஸ் பிளேஸ் பை நர்வ்ஸ். திஸ் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இனிஷியேஷன் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஹார்ட் பீட் டேக் பிளேஸ் பை மசில்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராக்ஷனை இனிஷியேட் பண்ணுற மசில் பேர் எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அதனால அந்த எஸ்ஏ நோடுங்கிறது ஒரு ஹார்ட் மசில் தான். செவன்த் கொஸ்டின், ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். திஸ் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின் பிகாஸ் இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா வெயின்ஸுமே வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும்
எக்ஸப்ட் பல்மோனரி வெயின். இது வந்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுது. 8th question, WBC defend the body from bacterial and viral infections. This is true. WBC தான் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தில் பெரிய பார்ட்டாக வேலை செய்யுது. இது வந்து பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுற ஒன்று தான் WBC. 9th question, the closure of the mitral and tricuspid valves of the at the start of the ventricular systole produces the first sound lub. This is true. Next நம்ம பார்க்கறது assertion and reason. First question, assertion. RBC plays an important role in the transport of respiratory gases. Reason, RBC do not have cell organelles and nucleus. இதில் வந்துட்டு ஆர்பிசி வந்துட்டு ஆக்சிஜனை வந்துட்டு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதுவும் ட்ரூ தான். ஆர்பிசிக்கு செல் ஆர்கனல்ஸோ நியூக்ளியஸோ எதுவுமே கிடையாது. அதுவும் ட்ரூ தான். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ரெண்டுமே ட்ரூ. A and B are true, but or is not correct explanation of A. Next question, assertion. Persons with AB blood group are called an universal recipients because they can receive blood from all groups. Reason, antibodies are absent in persons with AB blood group. இதில் பார்த்தா பிளட் குரூப் ஏபி பிளட் குரூப் இருக்கிறவங்கள வந்து யூனிவர்சல் ரெசிபியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிளட் குரூப் இருக்கிறவங்களும் பிளட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரீசன் என்னன்னு பார்த்தா ஆன்டிபாடிஸ் ஆர் ஆப்சண்ட் இன் ரீசன் வித் ஏபி பிளட் குரூப். இதுவும் ட்ரூ தான். ஆன்டிபாடிஸ் இருக்காது ஏபி பிளட் குரூப்பில். ஆனால் இது வந்துட்டு அசெஷனுக்கான சரியான ரீசன் கிடையாது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. Both A and R are true, but R is not the correct explanation of A. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.